ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சிகப்பு ரோஜா சேனல். நம்ம வீட்டில் இன்றைக்கி கிரீன் சிக்கன் ஃப்ரை பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை அலசி வச்சுருக்கேன், கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 5 பல் பூண்டு. இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பேஸ்ட்டாக. ஒரு பாதி லெமன் எடுத்துருக்கேன், இதில் கொஞ்சமாக லெமன் புழிஞ்சிக்கிறேன். அந்த 1/4 லெமன் தான் புழிஞ்சுங்க இதில். இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இந்த கிரீன் சிக்கன் செய்கிறதுக்கு ஒரு 250 கிராம் சிக்கன் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள், மிளகு ஜீரகம் 2 சேர்த்து நான் அரைச்சி வச்சுருந்தேன், அந்த பொடியும் போட்டுக்கலாம். அது 2 சேர்ந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். டீஸ்பூனில் ஒரு 3/4 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் போட்டுக்கலாம். ஒரு சின்ன குழி கரண்டியில் தயிர் ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு. நீங்கள் ஸ்பூனில் போடுறீங்கன்னா பெரிய டேபிள் ஸ்பூனில் 1 ஸ்பூன் தயிர் போட்டுக்கோங்க. அந்த பாதி லெமன் அதை அரைக்கிறதுக்கு ஊற்றிக்கிட்டேன். மீதி 1/4 லெமன் இருந்தது, இதில் புழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச கிரீன் சட்னியை அதில் போட்டுடலாம். இது நல்லா அந்த அளவு நல்லா பெசரி வச்சு ஒரு 1 மணி நேரம் ஊறட்டும். இதை அப்படியே வச்சிடலாம், மூடி விட்டுடலாம். 1 hour later. இந்த கிரீன் சிக்கன் செய்கிறதுக்கு மசாலாலாம் போட்டு நல்லா ஒரு 1 மணி நேரம் ஊறிடுது. இப்போ நம்ம ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கலாம். இதில் ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம மசாலாலாம் போட்டு வச்ச சிக்கனை எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் பட்டர் இல்லைன்னா ஆயில் கூட சேர்த்து செய்யலாங்க. நம்ம சமையலுக்கு எந்த எண்ணெய் சேர்த்துக்கிறோமோ அதை கூட போட்டு செஞ்சுக்கலாம். பட்டர் போட்டு செஞ்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்கு தான். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. மூடி போட்டு மூடி விட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டு மூடி விட்டாச்சு. ஒரு பக்கம் வேகட்டும், அப்புறம் திருப்பி விட்டுக்கலாம். இப்போ இது ஒரு பக்கம் நல்லா வெந்துட்டு இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். இப்போ சிக்கன்லாம் நல்லா திருப்பி விட்டுட்டு கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கலாம். கிரீன் சிக்கன் ரெடி ஆகிடுது. நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். நல்லா சூப்பராக டேஸ்ட்டான ஒரு கிரீன் சிக்கன் ரெடி ஆகிடுது. நல்லா சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.